வாமாவா இக்கா டியூஷன் டேக்கு நேராயிட்ல போமா? சரிம்மா போவோம் போவோம். இலாக்குட்டிக்கு Dress அழகா இருக்க. இலாக்குட்டி Dress யாரும்மா வாங்கி கொடுத்தா? அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஓடி ஒரு நிமிஷம் எங்கள ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேனா? சரிக்கா. அம்மா சாக்லேட் வேணும். சாக்லேட்லாம் திங்க கூடாது, பல்லு சூத்தி ஆயிரும். சாக்லேட் வேணும், சாக்லேட் வேணும். சரி சரி ஆண்டி வாங்கி தரேன். மக்களே நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. சொல்லுங்கக்கா கேக்கும். எல்லாரும் கீழ பாருங்க, இதுல ஒரு ரெட் கலர்ல ஸ்டேஜ் மாதிரி இருக்கா? ஆமா ரெட் கலர் ஸ்டேஜ் இருக்கு. ஏக்கா எல்லாரும் பாத்துட்டோம், ரெட் கலர்ல ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடணும், சரியா? ஓகேக்கா. அப்புறம் இந்த ஃபேன்சி Dress காம்படிஷன்ல சேர்றவங்க எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நடுவுல தான் வந்து நிக்கணும். ஏன்க்கா ஓரத்துல நின்னா என்ன? ஏடி பூமாரி ஓரத்துல நின்னா கீழ விழுந்துரும், டீ மண்டை உடைஞ்சிரும். சும்மா இருக்க மாட்டேல, நான் டக்கட்டல கட்டிட்டு இருக்கேன். வண்டியை கட்டேன். நான் சொல்றது எங்க கவனிங்க. வாரத்துல போய் நின்னீங்கன்னா ஸ்டேஜ்ல வர்றவங்க சரியா கீழ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஸ்டேஜுக்கு நடுவுல நின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகேக்கா இப்போ புரிஞ்சிட்டு. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்திருக்க டான்ஸ் ப்ரோகிராம் அழகா பண்ணணும். எந்த மிஸ்டேக்கும் பண்ணிர கூடாது, சரியா? சரிக்கா. எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ண மாட்டேன். மக்களே மேக்கப் பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாக்கா நான் பெரிய மேக்கப் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நானும் தருவேன். சரிக்கா. இப்ப எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு போங்க, அங்க போய் மேக்கப் போட்டுட்டு வாங்க. கரெக்ட்டா 1/2 an hour தான் தருவேன், ஓகேயா? சரிக்கா. உங்க பேரண்ட்ஸ்லாம் வாரேன்னு சொல்லிருக்காங்களாமா? ஆமாக்கா எங்க அம்மா வருவாங்க. ஏக்கா எங்க அம்மாவும் என் தம்பி சிக்குவும் வருவாங்க. என் தங்கச்சி எங்க அம்மாவும் வருவாங்கக்கா. சரி மக்களே சரி, எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும் டியூஷன் டே பாக்குறதுக்கு. சரி இப்ப எல்லாரும் ரூம்ல போய் நீங்க மேக்கப் போட ஆரம்பிங்க. லே மச்சான் நம்ம மேக்கப் போடும் வாள. லே இந்த பூமாரியை விட நம்ம சூப்பரா மேக்கப் போடணும், சரியா? ஓகே மச்சான். ஏடி உச்சுக்குடுமி நான்சி நம்ம 3 பேர் அந்த ஸ்டேஜ் மேல ஏறி போக மாட்டி. ஸ்டேஜ் அழகா இருக்குல. சரி வா போவோம். ஏடி வெல்வெட் மாதிரி புஸ் புஸ்னு அழகா இருக்குல அந்த ஸ்டேஜ். நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் இதுல ஜம்ப் பண்ணி பாப்போமா? ஓகே. ஏடி ஜாலியா இருக்கு, இன்னொரு வாட்டி ஜம்ப் பண்ணுவோம். ஏடி ஃபங்க்ஷன் தொடங்க 1/2 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் வாங்க போய் மேக்கப் போடுவோம். அந்த பிள்ளைகள பத்தியா? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஜம்ப் பண்ண தெரியுமா? நமக்கு ஜம்ப் பண்ண தெரியாதா? நமக்கு தெரியும் ஜம்ப் பண்ண. அப்போ வா நம்ம 2 பேரும் ஜம்ப் பண்ணி பாப்போம். லே மச்சான் நான் 1 2 3 சொல்லுவேன், உடனே நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு டைம் டைம்னு ஜம்ப் பண்ணணும். ஓகே கையை பிடிச்சுக்கோ. 1 2 3. இவனோட நான் என்ன சொன்னேன்? மேக்கப் போட்டு வர சொல்லிருக்கேன். இவனு 2 பேரும் ஸ்டேஜ்ல கிடந்து நல்ல குதின்னு குதிச்சிட்டு இருக்கானுவ. இதுல இவங்க 2 பேருக்கு கூலிங் கிளாஸ் வேற. எக்க காது வலிச்சி, காது திருகாதீங்க. ஐயோ டியூஷன் அக்கா. எக்க விடுங்கக்கா எக்க எக்க. முதல்ல நீ இந்த கூலிங் கிளாஸ கலத்து ரெண்டுங்க வா. எக்க நீங்க அடிப்பியா வர மாட்டே. அடிப்பேன்னு தெரியுதுல, தப்பு எதுக்கு பண்ணுதே? அக்கா இவன் தான் சொன்னா நம்ம 2 பேரும் ஜம்ப் பண்ணும்ல அப்படின்னு சொன்னா. அதான் நாங்க ஜம்ப் பண்ணனும். உங்களை மேக்கப் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னா இங்க கிடந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிடுவாடுதீங்க, அப்படிதானே? அக்கா ஏக்கா நாங்க முதல்ல ஜம்ப் பண்ணல, பூமாரி தான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணா. அத பார்த்துக்கிட்டு தான் நாங்க சும்மா குதிச்சோம். அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குடமா அழுதுட்டு இருக்கேன்னா? 2 பேரும் முதல்ல அழுகி நிறுத்துங்க. படுங்க 2 பேரும் போய் மேக்கப் போட்டு ஓடியாங்க. எப்பா என்ன சேட்டை, 2 பேரையும் சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு டியூஷன் டே ஆரம்பிக்க. ரமணியக்கா டியூஷன் டேனாலும் டெக்கரேஷன்லாம் அழகா பண்ணிருக்காவல்லாம். ஆமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாக்லேட் வேணும். இப்பதான் புது Dress போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப சாக்லேட்டை சாப்பிட்டு சாக்லேட்ல Dress எல்லாம் ஆயிரும். நீ அடி வாங்க போற சுமி, சின்ன பிள்ளை ஆளுதான், ஒரு சாக்லேட் கூட அம்மா. அக்கா இப்போ தாங்க புது Dress போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்டை சாப்பிட்டோம்னா Dress முழுக்க ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் பொறவு சாக்லேட் குடுக்கேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்க. என்ன செய்ய, பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் அடம் பிடிக்குது. எங்க நிலா குட்டியும் அப்படிதான், ஏதாவது ஒண்ணு பாத்துட்டானா உடனே அடம் பிடிச்சி அதை வாங்காம விடவே மாட்டான். செல்ல குட்டிலா இப்ப அண்ணே புது Dress எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம், சரியா?
சின்ன பையன் அழுதானம்மா. ஆமா பாட்டி, அடம் பிடிச்சி அழுதான். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் குடுமா, அப்பதான் பேசாம இருப்பா, நீனும் டான்ஸ் பார்க்கலாம். சரி சிக்குமா, அழாத, சாக்லேட் தரேன் அம்மா. சாக்லேட்னு சொன்னா சின்ன பையனுக்கு மூஞ்செல்லாம் எவ்வளவு சிரிப்பா இருக்கு. இலக்குட்டி, உனக்கு இந்தாமா சாக்லேட். டியூஷன் டேக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது டியூஷன் சார்பாக இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். முதலில் மாணவிகளின் நடனம். கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியா. இக்கா, உங்க மகன் நல்ல பரதநாட்டியம் ஆடுதாள? ஆமாமா, நேத்துல விடிய விடிய ஒரே பிராக்டிஸ் பண்ணுதுங்கிற பேர்ல தூங்கவே இல்ல பாத்துக்கோ. ஏக்கா அவளுக்கு பரதநாட்டியத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுல சேர்த்து விட வேண்டியதானக்கா? ஆமா ஜோதி, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அடுத்த மாசத்துல இருந்து பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விடலாம்னு நினைச்சிருக்கேன். அண்ணா மக்களே, அடுத்தாப்புல வருவான். சிண்டுமா, உனக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு வந்து நிக்க? நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போலியா? எனக்கு பயமா இருக்கா? வீட்ல வச்சு எத்தனை ட்ரிப் ரிஹர்சல் பண்ணி பண்ணி பார்த்தேன். புறவு எதுக்கு பயமா இருக்கு? வாங்கட சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடதான் செய்தாங்க. பூ மாதிரிலாம் இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடதான் செஞ்சா. அவெல்லாம் பயப்படவா செய்தா? தைரியமா டான்ஸ் ஆடலையா? நீ போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கோ போ. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு போவதுக்கே பயமா இருக்கு. உன்னோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை பாக்குறதுக்காக மெனக்கிட்டு நானும் தம்பி வந்திருக்கோம். நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன சிண்டு? என்னால போக முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போவோம். என்னது வீட்டுக்கு போணுமா? சிண்டுமா, சொன்னா கேளுவா. சுமியக்கா, உங்க மகன்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்கக்கா. எல்லாரும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு காத்துட்டு இருக்காங்களக்கா. ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து யாரி நின்னா போதும். மக்களே, இந்த அக்கா சொல்லுது அவள் இல்லாம போமா, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காவ. போ. பயப்படாத மக்களே, நீ ஸ்டேஜ்ல யாரி நின்னா போதும். நான் ஒரு வாரத்துல நின்னு சொல்லி தரேன். அதை அப்படியே நீ சொல்லு திருப்பி. போ மக்களே, சொன்னா கேளு. வீட்டுல அப்பா வந்து கேப்பாவ நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சேர்ந்தியான்னு. ஏன் மக்களே இப்படி எல்லாம் பண்ணுத? போ. பாத்தியா சிண்டு, உன் தம்பி கூட சொல்லுதான். போ, ஸ்டேஜுக்கு போ மக்களே. வெரி குட் மக்களே, கண்ணை தொடச்சிட்டு வா. அடுத்ததாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். முதலில் வருபவர் நவநாகரிக பெண்மணி. கண்ணை உருட்டாத சிரி. அடுத்து சிங்கமன வருகிறார் பெண் போலீஸ். நான் சிங்கம், லிட்டில் சிங்கம். நியாயத்துக்காக போராடுவேன். திருடர்களை பிடிப்பேன். அமைதியை நிலைநாட்டுவேன். அடுத்ததா வருவது குறவன். எத்தனை தடவை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் அழாதன்னு. மறுபடியும் ஸ்டேஜ்ல வந்து அழுதுட்டு நிக்கான். டேய் டேய் சிண்டு, அழாத அழாத அழாத. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு.